ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்த இந்த அட்டிகை என்ன அட்டிகை வாங்கினேன், அதுக்கு எவ்வளோ பில் பண்ணாங்க, ஸ்ரீகுமரனோட பில் கால்குலேஷன் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. ஏன்னா இவங்க ஸ்டோனுக்கு என்ன வெயிட் போட்டிருக்காங்க, ஸ்டோன் காஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, இவங்க கோல்டு ரேட் அன்னைக்கு கரண்ட் ரேட்டை மல்டிப்ளை பண்ணி கால்குலேஷன் போடுறாங்கங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் சிட்டு போட்டிருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த கால்குலேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் பில் அந்த சிட் ஸ்கீமுக்கு மட்டும் என்னமோங்க அந்த பில் கால்குலேஷன் வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த அட்டிகைக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு 79,215 ருபீஸ் நம்ம கட்டியிருந்தேங்க. ஸோ எனக்கு இந்த ட்ராவல் பேக் ஒன்று அவங்க கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. என்னடா மஞ்சள் பையாக எடுக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ ஸ்ரீகுமரனில் இந்த மாதிரி மஞ்சள் பையில் போட்டு தான் நம்ம என்ன திங்ஸ் வாங்கினாலும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க சிட் ஸ்கீம் பேம்ப்லெட்டு, அப்புறம் ஒரு கட்டைப்பை, இதெல்லாம் தாங்க உள்ளே இருந்தது. ஆக்சுவலாக நான் இங்கே 2 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சில்வரும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சில்வர் டி நகர் பிரான்ச்லேயும், கோல்டு வேளச்சேரி பிரான்ச்லேயும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் புதுசாக ஒரு சிட் ஸ்கீம் இருக்குங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு போட்டு, ஒன் டைம் பேமெண்ட்டுன்னு போட்டு ஸ்கீம் எல்லாமே மாற்றிருக்காங்க ஸ்ரீகுமரனில். ஸோ புதுசாக நிறையா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் உள்ள அந்த சிட் ஸ்கீம் பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ரீட் பண்ணி சொல்கிறேங்க. அது ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நான் இப்போதைக்கு எங்கேயும் சிட்டு ஆரம்பிக்கலைங்க. அது ஏன் அப்படிங்கிறதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எப்போ ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம வாங்கின அந்த அட்டிகை என்ன அட்டிகை, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நிறையா பேர் எனக்கு வியூவர்ஸ் அதிகமாக இருக்கீங்க. பட் என்னோடய சப்ஸ்கிரைபருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பேராக இருக்கீங்க. ஸோ என்னோடய வியூவர்ஸ் எல்லாருமே என்னோடய சப்ஸ்கிரைபராக மாறணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசைங்க. ஏன்னா என் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் நான் கற்றுக்கிட்டதாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு புதுசாக தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறப்ப நானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த டாலர் செயினுக்கு மேட்சாக தாங்க நான் அந்த அட்டிகை தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த டாலர் செயின் பார்த்திங்க அப்படின்னா, இந்த செயின் ஆக்சுவலாக 2018-19 அந்த சமயத்தில் தாங்க சரவணா எலைட்டில் வாங்கினேன் நான். அதாவது அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு டாலர் செயின் முறுக்கு செயின் மாதிரி தான் இருக்கும். தாலி செயினும் அதுவும் ஒன்று போல தெரியும். ஸோ எங்கேயாவது கழுத்துக்குள்ளே போட்டேன் அப்படின்னா நெஞ்சுக்கிட்ட வரையும் தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லாங் செயினாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை பழசில் போட்டு இதை அந்நேரம் எடுத்திருந்தேங்க. 2019 தம்பி மேரேஜுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்போ சரவணாவில் 916 மட்டும்தான் சீல் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஹால்மார்க் சிம்பிள் கூட இதிலலாம் இல்லைங்க இந்த செயினில். இந்த செயின் கிட்டத்தட்ட ஒரு 5.5 சவரன் இருந்தது. லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 30 இன்ச்சுங்க. நல்லா நீளமாக இருக்கும் உங்களுக்கு. பெண்டன்ட் எனக்கு நான் காலேஜ் படிக்கும் போதில் எங்கள் தாத்தா செஞ்சு வாங்கி கொடுத்தது, ஆசாரிட்ட செஞ்சு வாங்கினது தாங்க. ஆனால் அந்த பெண்டன்ட் பின்னாடியுமே 22 கேரட் அப்படிங்கிறது எழுதியிருக்கும். பெண்டன்ட் ஒரு க்ளோஸ் செட்டிங் பெண்டன்ட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது கிட்டத்தட்ட 2.5 சவரன் வரும் அந்த பெண்டன்ட் மட்டும். ஸோ இது தாங்க நான் வாங்கின அட்டிகை. கரெக்டாக அந்த டாலரில் வர்ற ஸ்டோன்ஸ் மாதிரியே இதுலேயும் இருக்கணும்னு சொல்லி தான் பார்த்து வாங்கினேன். பட் அந்த டாலர் மாதிரியே இப்போயும் டாலர் பார்த்தோன்னா ஒரு 25 கிராமுக்கு மேலே போச்சுங்க. பின்னாடி ஃபுல்லாக நல்லா க்ளோஸ்டு செட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா. அந்த அளவு வெயிட் இப்போ என்கிட்ட இல்லை. ஏன்னா எனக்கு ஆட் ஆன கிராம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 14.5 கிராம் தான் ஆட் ஆகிருந்தது. பட் இதோடைய டோட்டல் வெயிட்டே 24 கிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க. ஸோ அந்த ஸ்டோன் வெயிட்லாம் கழிச்சது போக எனக்கு ஒரு 20 கிராம்ஸ் 970 மில்லிகிராம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஒரு 21 கிராம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டோன் வெயிட் இல்லாமையே இந்த அட்டிகை. கரெக்டாக எக்ஸாக்டாக இதில் உள்ள ஸ்டோன், ஒயிட் ஸ்டோனு, அந்த பிங்க் ஸ்டோனு, அங்கங்கே வர்ற அந்த க்ரீன் ஸ்டோனு எல்லாமே இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுங்க. இந்த அட்டிகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த தாமரைப்பூ டிசைன் தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தாமரைப்பூவில் கீழே அந்த பெண்டன்ட் போட்டிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த செயினும் பார்த்திங்கன்னா அப்படியே டிட்டோ அப்படியேங்க. இந்த நமக்கு அந்த டாலர் செயினில் வர்ற செயினும்
இந்த அட்டிகையில் வர செயினும் ஒரே டிசைன். ஆனால் அட்டிகையில் வர்றது கொஞ்சம் பட்டையாக தெரிஞ்சது உங்களுக்கு, கொஞ்சம் ப்ராடாக தெரிஞ்சது. டாலர் செயினில் வந்தது அதை விட லைட்டாக ஒரு சின்னதாக கொஞ்சமாக அதாவது என்ன சொல்ல, இன்ச் வைஸ் வந்து சின்னதாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி எனக்கு அந்த இது வந்து பேட்டர்ன் வந்து சேமாக ஒன்று போல் இருந்தது. இது வந்து அன்றைக்கி கடைக்கே வந்து அந்த டாலர் செயினை போட்டு போய் பார்த்தனால அது கரெக்டாக எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது பார்த்திங்களா, பின்னாடி அந்த ஸ்டோன் வச்ச இடம்லாம் தூக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டாலர் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த டாலர் செயினில் உள்ள மாதிரி இந்த அட்டிகையும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வெயிட் கொஞ்சம் கூட வருதுங்க அது. ஸோ இதுலேயுமே அந்த டாலரில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் ஒட்டி அதிலே 916 ஹால்மார்க்கு, பிஏஎஸ்ஸு அது எல்லாமே போட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கனால இதில் அந்த பிஏஎஸ் கேரளா ஆப்பில் போட்டு நான் செக் பண்ணதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலைங்க. பட் நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயே கடையில் இருந்து அந்த லென்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அந்த நம்பர் என்னன்னு கேட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பிஏஎஸ் கேர் ஆப்பில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த அட்டிகைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் அதிகமாக தாங்க சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த ஸ்டோன் பெண்டன்ட் எல்லாமே நீங்கள் எங்கே போய் வேஸ்டேஜ் கேட்டிங்கனாலும் அபோவ் 20 தான் சொல்கிறாங்க. போத்தீஸில் கேட்டிருக்கேங்க 23%, ஜிஆர்டிலையும் அபோவ் 20 தான், 21% என்னமோ. அதே மாதிரி பீமாவில் பார்த்தேன் ஒரு தடவை, ரொம்ப அழகாக இருந்தது அந்த பெண்டன்ட் மட்டும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 23% சொல்லிட்டாங்க அவங்களுக்கு. ஸ்ரீகுமரனை பொறுத்த வரைக்கும் வந்து மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு 1% மேனேஜர் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு 1% கம்மி பண்ணுறாங்க அங்கே எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு வேஸ்டேஜ்லேருந்து. அது போக நீங்கள் ஆல்ரெடி ஸ்ரீகுமரனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட் பில் அமௌண்ட் வந்து 1 lakh மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க விஐபி கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. சாதாரணமாக சென்னை சில்க்ஸில் வந்து துணி எடுக்கிறதுக்கு வந்து கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டு கிடையாதுங்க. இது அங்கே வந்து 1 lakh மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு விஐபி கார்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஐபி கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இப்போ இந்த விஐபி கார்டு வந்து இல்லை என்கிட்ட. ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்தப்ப என்கிட்ட வந்து அந்த துணிக்குரிய கார்டு தான் இருந்தது, விஐபி கார்டு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு ஒரு 1% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களாம் வேஸ்டேஜிலேருந்து. இப்போ பர்ச்சேசிங் பண்ணுறது வந்து 1 lakh, இது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நான் 79,000 கட்டி கொடுக்குறேங்க. இது போக நான் வந்து 1,10,000 சிட் அமௌண்ட் கட்டியிருக்கேன்ல அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், நீங்கள் சிட்டு தவிர்த்து நம்ம வந்து ஒரு 1 lakh அவங்கக்கிட்ட பொருள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் பொருள் எடுக்க போகிறப்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக ஒரு 1 lakh மேலே கட்டுறீங்கன்னா கூட அப்போவே விஐபி கார்டு அப்ளை பண்ணி ஸ்பாட்லேயே நீங்கள் வந்து ஒரு 1% வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாங்க. அங்கே இப்போ அவங்க வந்து எப்படி பில்லிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எனக்கு சிட்டில் சேர்ந்திருந்த கிராம்ஸ் வந்து 14.470 கிராம்ஸுங்க. அட்டிகையோட வெயிட் விதவுட் ஸ்டோன் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 20.940. டோட்டல் வெயிட் வந்து ஒரு 24.140 கிராம்ஸ் இருந்ததுங்க. ஸ்டோன் வெயிட் வந்து கிட்டத்தட்ட 3 கிராம் 200 மில்லிகிராம்ஸ் வந்து இருந்தது. ஸோ அட்டிகை விதவுட் ஸ்டோனுங்கிறது வந்து ஒரு 20 கிராம்ஸ் 940 கிராம் இது தான் இருந்ததுங்க. இது வந்து அந்த பொருள் வாங்குறப்ப நமக்கு வெயிட் போட்டு காமிப்பாங்க பார்த்தீங்களா, 24.140 இது தாங்க இருந்தது அந்த ஸ்டோனோட சேர்த்து. அந்த டேக்கில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, 16 கேரட், அந்த ஸ்டோன் வந்து 16 கேரட் இருக்குது. 3.200 கிராம்ஸ் இருக்குது. அதாவது 3 கிராம் 200 மில்லிகிராம் இருந்திருக்கு. அதோடைய வெயிட் வந்து காஸ்ட்டு வந்து 7,200 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அந்த ஸ்டோன் காஸ்ட்டு. இது வந்து பெர் கேரட் வந்து ஒரு 450 ருபீஸ் கிட்ட வரும், அதனால தான் உங்களுக்கு 7,200 வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணது போக உங்களுக்கு 20 கிராம்ஸ் 940 மில்லிகிராம்ஸ் இருந்ததுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பில் கால்குலேஷன் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோன் வெயிட்டை கழிச்சதுக்கப்புறம் வர்றதுக்கு தான் நமக்கு பில் கால்குலேஷன் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதுலேருந்து நமக்கு சேர்ந்துருந்த கிராம்ஸ் ஒரு 14.474 மைனஸ் பண்ணால் 6.466, அதாவது 6 கிராம் 466 மில்லிகிராமுக்கு நான் தான் இப்போ வந்து பே பண்ண வேண்டியது இருந்ததுங்க. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா July 1 9,020 ருபீஸு. ஸோ அந்த 6 கிராம் 466 மில்லிகிராமுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டாங்கங்க. அது ஒரு 58,323 ரூபா அப்படின்னு வந்திருந்தது. அதுக்கு வந்து 13% வேஸ்டேஜ் போட்டாங்கங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டப்போ 16நாங்க, அப்புறம் 14நாங்க, அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ வந்து மேனேஜர் இது அதுன்னு சொல்லி ஒரு 13% வேஸ்டேஜ் போட்டாங்கங்க. ஸோ 13% வேஸ்டேஜ் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 7,582 ரூபா வந்து வேஸ்டேஜாக வந்தது. எவ்வளவு? அந்த 6 கிராமுக்கு. அந்த 6 கிராம் இருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு. அது போக ஸ்டோன் சார்ஜ் ஒரு 7,200 ரூபாங்க. ஸோ நீங்கள் போடும்போதில் அந்த 13% வேஸ்டேஜ் வருது பார்த்திங்களா, அது வந்து
அந்த நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்ததோ அதை 13%ங்க. அதையே நம்ம ப்ளஸ் சிம்பல் நடுவில் போட்டோன்னா அதுவே ஆட் ஆகிக்கிடும். அந்த 13% வேஸ்டேஜ் எவ்வளவோ அது ஆட் ஆயிரும். ப்ளஸ் 7200 இது எல்லாத்தையும் மூணே மொத்தமாக ஆட் பண்ணால் எனக்கு வந்து 73,105 ரூபா 35 பைசே. ஸோ 73,105 ருபீஸ் வந்திருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி போத்தி ஸ்வர்ணமகால்லாம் என்ன செய்வாங்கன்னா, நம்ம சிட்டு பணம் கட்டினது வந்து 1,10,000 ரூபா. அப்போ அந்த 1,10,000க்கு 3% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ஆட் பண்ணுவாங்கங்க. பட் இங்கே அப்படி பண்ண மாட்றாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சேர்ந்துருந்த கிராம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டால் மல்டிப்ளை பண்ணுறாங்கங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து கால்குலேஷன் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, 73,105 ரூபான்னு. அதை தான் அந்த சிங்கிள் லைனில் கொடுத்துருக்காங்க அந்த பில்லிங்கில். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதாவது அந்த 14 கிராம்ஸுக்கு அந்த 6.466க்கு 7,200 ஸ்டோன் சார்ஜ் ப்ளஸ் 13% வேஸ்டேஜ் போடுறப்ப அந்த மாதிரி வந்திருக்குன்னு. இது வந்து சேர்ந்துருந்த கிராமுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டால் மல்டிப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிறாங்கங்க. உங்களுக்கு 14.474 கிராம்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளவு 9,020 ருபீஸ். உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்லாம் இங்கே இவங்க சூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. நீங்கள் ஜிஆர்டி அப்புறம் போத்தீஸ் இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நமக்கு சேர்ந்து இந்த கிராம்ஸ்க்கு ஆவரேஜ் ரேட்டுன்னு விழும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆவரேஜ் ரேட்டை மல்டிப்ளை பண்ணி அதுக்குரிய ஜிஎஸ்டி தான் நமக்கு ப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே ஆவரேஜ் ரேட்லாம் எடுக்கிறது இல்லைங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 1,30,555 ருபீஸ் வருது உங்களுக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை அந்த 73,105 இருக்குல்லங்க, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறாங்கங்க உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த 1,30,555.48 அதே கால்குலேஷன் தான் நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுறாங்கங்க. அந்த 1,30,000ஐயும் 73,000ஐயும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2,03,660 ருபீஸ் வருதுங்க. இந்த கால்குலேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியலை, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்கள் அவங்களுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் நான். ஏதாவது இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண பில்லு இருந்தால் இந்த மாதிரி நீங்களும் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கடைக்கு போய் உட்கார்றப்ப என்ன கால்குலேஷன் போடுறாங்கன்னு நமக்கு தெரியணுங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது, ஒரு 2,03,660 ரூபா. ஸோ 2,03,660.78 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. ஸோ இப்போ நீங்கள் பில்லை பாருங்கள், அந்த கிராஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த 2,03,660 ருபீஸ் அப்படின்னு உங்களுக்கு. இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு தாங்க ஜிஎஸ்டி போடுறாங்க. அதாவது ஜிஎஸ்டி வந்து நம்ம வாங்குகிற கோல்டுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு தான் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஸோ இன்ட்டு 3% அப்படின்னு ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா ஒரு 6,109 ரூபாய் 82 காசு, கிட்டத்தட்ட ஒரு 6,110 ருபீஸ் கிட்ட வருதுங்க உங்களுக்கு. ஸோ இதையும் அதையும் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 2,09,000 கிட்ட வந்திருந்தது உங்களுக்கு. இந்த ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு சேர்ந்து இந்த கிராம்ஸுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணாங்களாங்க, அந்த 1,30,555 அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த 2,09,770 ருபீஸ்லேருந்து செப்பரேட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 79,000 வந்து நான் கட்டுற மாதிரி இருந்தது உங்களுக்கு. ஸ்கீம் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் 1 வந்து ஆரம்பிச்சிருந்தேங்க. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு பேமெண்ட் கட்டுறப்ப வந்து 6,975 என்னமோ இருந்தது பெர் கிராமு. ஸோ எனக்கு வந்து 1 கிராம் 475 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருந்ததுங்க. லாஸ்ட்டாக கட்டின அமௌண்ட் எவ்வளோனா 8,920 ருபீஸ் லாஸ்ட்டு சிட்டு கட்டினது. எல்லாம் ஊடாலே வந்து நம்ம இங்கே வந்து 6 மந்த் பேமெண்ட்டு சேர்த்தே கட்டியிருக்கலாம் ஒரு சில மாதத்தில். பட் நான் 2 பேமெண்ட் மட்டும் சேர்த்து கட்டியிருந்தேன். ஸோ இந்த நகைச்சீட்டு கட்டி நகை எடுத்ததுனால நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த நகையை வாங்க போயிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,27,252 ரூபாய் ஆயிருக்கும் நமக்கு. 20 கிராம்ஸ் 940 மில்லிகிராம்ஸ் அதை வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் 9,020 ருபீஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 13% வேஸ்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 7,200 ஸ்டோன் காஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 3% ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் நார்மலாக கடைக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி தான் கால்குலேஷன் நீங்கள் பண்ணணும். மார்க்கெட் ரேட் இன்ட்டு கிராமு ப்ளஸ் வேஸ்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ், ஏதாவது ஸ்டோன் சார்ஜ் இருந்தால் அது ஆட் பண்ணணும். ப்ளஸ் 3% வேஸ்டேஜ். இதுதான் நார்மல் கால்குலேஷன் உங்களுக்கு. இந்த நகைக்கு நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,10,000 வந்து சிட்டு அமௌண்ட்டாக கட்டியிருக்கேன்.
ப்ளஸ் ஒரு 79,250 ருபீஸ் கட்டியிருக்கேன். 2 அமௌண்ட்டையும் அந்த டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, 2,27,000 அதுலேருந்து மைனஸ் பண்ணால் ஒரு 38,037 ரூபாய். இதுதான் எனக்கு கிடைச்ச லாபங்க. இது போக நான் சிட்டு போட்டப்போ வந்து எனக்கு இந்த சௌபாக்கியா 3 டாப் கிளாஸ் பர்னர் அடுப்பு வந்து எனக்கு வந்து கிஃப்டாக வந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 5,000 to 6,000 ருபீஸ்க்கு அந்த ரேஞ்சில் தான் நான் சிட்டு போட போயிருந்தேன். ஸோ அப்போ தான் டிமார்ட்லேயும் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4,000 கிட்ட வந்தது. ஸோ அதுவும் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே அப்படின்னா 10,000 ருபீஸ் சிட் போட்டோம்னா இது ஃப்ரீயாக கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேங்க நான். அதாவது கிஃப்ட்டுக்காக சிட்டு சேரக்கூடாதுமே, பட் நானே வந்து இதில் அடிக்ட் ஆகி தான் சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு 4,500 ருபீஸ். இதையும் சேர்த்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 42,537 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிது. ஸோ ஒரு சில பல போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த நகை வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னாலுமே ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு தாங்க. 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது எனக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நியூவாக சிட்டு போடலாம் அப்படின்னா எங்கே சிட்டு போடலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் சஜஷனை எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இங்கே என்ன வெள்ளி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி போத்தீஸ் டிஜிகோல்டையும் காலையில் தங்கமயில் டிஜிகோல்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி போத்தீஸ் டிஜிகோல்டையும் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் தங்கமயிலையும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேங்க. ஸோ அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 2 டேஸ்க்குள்ளே போட பார்க்குறேன் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.